திருவன் சரணை அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பிழை எல்லா இடத்துலையும் பிழை, எல்லா மனிதர்களும் பிழை, எங்கே பார்த்தாலும் பிழை. அப்போ இந்த பிழை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. எல்லா நபர்களிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் பிழை தான் இருக்கிறது. சரி என்று ஒன்று எங்கேயும் இல்லை. அப்போ இந்த மனிதர் பிழைகளை திருத்துவதற்காகத்தான் பல மதங்கள் உருவாகியிருக்கு. மனிதனை பிழையிலிருந்து திருத்தி நல்வழிக்கு, சரியான வழிக்கு கொண்டு வரதைத்தான் மதங்கள் உருவாகி இருக்கிறது. இந்த மதங்கள் செய்வது, மதங்கள் சொல்வது மனிதனை நல்வழிப்படுத்துவதை. இப்போ பிரதான மதங்களை நாங்கள் இங்கே 4 குறிப்பிடுவோம்: இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம். இப்போ இந்த மதங்களை எடுத்து பார்க்கும்போது இவர்களில் யார் சரி என்று பார்த்தால், இந்துக்கள் சொல்வது நாங்கள் தான் சரி என்று, கிறிஸ்தவர்கள் சொல்வது நாங்கள் தான் சரி என்று, இஸ்லாமியர்களும் சொல்வது நாங்கள் தான் சரி என்று, பௌத்தர்களும் சொல்வது நாங்கள் தான் சரி என்று. அப்போ இவர்கள் எல்லாமே ஒவ்வொன்றையும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போது ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு இதுதான் சரி என்ற நோக்கத்தில் சரி என்று எண்ணிக்கொண்டு இருப்பது சரி அல்ல. அது சரியாகாது, அது பிழையானது. அப்போ இந்த பிழையை சரி செய்தால், இந்த பிழையை சரி செய்தால் நானும் இல்லாமல் போவேன். இதுதான் பகவான் புத்தரின் தத்துவம். இந்த பிழைகளை சரி செய்தவர் ஒருத்தர் இருக்க முடியாது. அதுதான் புத்த சுபாவம். இவர்தான் புத்தர். பகவான் புத்தரின் பிள்ளையாவது இவர்தான். ஸ்ராவக புத்த என்ற புத்த நிலையை அடைவது இவர்தான். அப்போ எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களும் பிழையான காரியங்களில், பிழையான எண்ணங்களில், பிழையான நோக்கங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிழைகளை சரி செய்ய நாங்கள் அறியாமையிலிருந்து, பிழை என்பது நாங்கள் அறியாமல் செய்து கொண்டு இருப்பது. இப்போ அறியாமையில் இருக்கும் நாங்கள் என்னாலும் பிழைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிழைகளில் வாழும் நாங்கள் எங்களுக்கு பிழையான பலன்களையே எதிர்பார்க்க முடியும். சரியான பலனை எதிர்பார்க்க யாராலும் முடியாது. அப்போ இது எங்கேயுமே நடப்பது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும் நாங்கள் பிழையானதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் சரி, இதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டு, நினைத்து கொண்டு இந்த பிழைகளை சரி என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அது என்றைக்குமே சரியாகாது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்பவர் பிழையிலிருந்து, சரியான அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு வருகிறார். பிழையிலிருந்து சரியான வழிக்கு வருகிறார். சரியான வழி என்பது பகவான் புத்தர் சென்ற வழி. அப்போ இந்த வழியில் செல்பவர் கடைசியில் சரி என்றும் இங்கே ஒன்று அவருக்கு கிடைக்காது. கடைசியில் புத்த சுபாவத்தை அடையும் இவருக்கு சரி என்று இங்கே இந்த உலகத்தில் ஏதும் ஒன்றும் இல்லை. அப்போ சரி பிழை என்ற இரண்டிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் தான் ஸ்ராவக புத்தர். அப்போ பகவான் புத்தர் இந்த வழியைத்தான் பயணித்தார்கள், இந்த வழியில் தான் பயணித்தார்கள்.
இப்போ இந்த பயணத்தை மேற்கொண்டு கடைசியில் பார்க்கும்போது புத்த சுபாவத்தை அடையும் போது அங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் எதுவுமே அங்கே இல்லை. அப்போது சரியும் இல்லை பிழையும் இல்லை. அப்போ சரி பிழை என்ற 2 உச்சக்கட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை. அப்போ ஒருத்தர் இல்லை என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைதான் ஒருத்தர் இல்லை என்ற சுபாவத்தை அடையும் நிலை. இதுதான் புத்த நிலை. அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு உலகம் உண்மையாகாது. ஏதும் எங்கேயும் அவருக்கு கிடைக்காது. எங்கே திரும்பி பார்த்தாலும் தெரிவது கண்ணுக்கு வெறும் வர்ணம் அல்லது வடிவம் மட்டும்தான். எந்த சத்தத்தை கேட்டாலும் அது காகம், இது கிளி, இது மைனா என்று ஒரு பொருள் அங்கே கிடையாது. எதுவுமே அங்கே இல்லை. வெறும் சத்தம் மட்டும்தான். காதுகளுக்கு கேட்பது சத்தம் மட்டும்தான். அதற்கு நாங்கள் தான் பொருள் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். பெயரை போட்டு கொண்டிருப்பது நாங்கள் தான். அப்போ இதுதான் அறியாமை. காதுகளுக்கு கேட்கும் சத்தத்தை நாங்கள் இது சொல்கிறோம், இது மழை பெய்கிறது, மழையின் சத்தம், இது வாகனம் பஸ் போகுது, பஸ் போகிற சத்தம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர அது வெறும் சத்தம் மட்டும்தான். காதுகளுக்கு எந்நேரம் சத்தம் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது. காதுகளுக்கு கேட்கும் சத்தம் வெறும் சத்தமாக இருந்தால் அங்கே ஏதும் இல்லை. எப்போ ஒன்றும் இல்லை. கண்களுக்கு தெரிந்த வர்ணம் ஒரு வடிவம் வெறும் வடிவமாக இருந்தால் அப்போ அங்கே ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். கண்ணிலிருந்து விடுதலை அடைகிறார், காதிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், மூக்கிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், நாக்கிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், உடம்பில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ இந்த சென்சர்களில் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் விடுதலை அடைந்த போது அவர் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரிகிறது? எனக்கு தெரியலை, கண்ணுக்கு தெரியுது. இப்போ காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? இல்லை, நான் கேட்கல, காதுக்கு கேட்குது. இப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது இவை அனைத்தும் எனக்கா உணரப்படுகிறது? நானா உணர்கிறேன்? இல்லை, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. இது அனைத்தும் சென்சர்கள், உற்பத்தி நிலையங்கள். உற்பத்தி நிலையங்கள் எந்நேரமும் வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகளை உற்பத்தி செய்கிறது. இதுதான் ஸ்பாக் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழல்வதன் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் இங்கே ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். கண்ணும் வர்ணமும் இணையும் போது ஒரு ஸ்பாக், காதும் சத்தமும் இணையும் போது ஒரு ஸ்பாக், நாக்கும் சுவையும் இணையும் போது ஒரு ஸ்பாக், உடம்பும் குளிரும் உஷ்ணமும் இறுக்கமான தன்மைகள் அனைத்தும் இணையும் போது ஒரு ஸ்பாக். இப்போ இந்த ஸ்பாக் என்பது எந்த நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எந்த நேரமும் நடந்து கொண்டிருப்பதனால இது வேகமாக சுழலுது. இப்போ வேகமாக சுழலுவதன் போது இப்போ கண்களுக்கு தெரிந்ததில் எல்லாமே இருக்குது. அதாவது கண்ணுக்கு தெரிகிற வர்ணம் என்பது இது மாமரம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ மாமரம் என்கிற போது அங்கே சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான். இப்போது வர்ணமும் சத்தமும் இணைந்தது தான் மாமரம் என்கிறோம். அப்போ அந்த மாமரத்துக்குள் வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான அந்த தன்மைகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. இப்போ அனைத்தும் அடங்கியது தான் மாமரம். அப்போது இது காகம் என்று சத்தத்தை நாங்கள் கூறுகிறோம். இது காகத்தின் சத்தம்னு. அப்போ காகம் என்கிற சத்தத்தில் அங்கே வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அப்போது நாங்கள் எந்த வாசனையை உணர்ந்தாலும், எந்த சுவையை ருசித்தாலும், எந்த குளிரை, உஷ்ணத்தை, இறுக்கமான பாரமான தன்மையை இந்த உடம்புக்கு நாங்கள் ஸ்பரிசம் செய்தாலும் அங்கே இந்த அனைத்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்தது தான் இங்கே இருக்கிறது. அப்போ இணைந்தது உடம்புக்கு உணர்ந்த குளிரில்
மழை அதிகம்னால குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு மழை அதிகம்னால குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். இப்போ மழை என்கிற போது அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ கைகளால் நாங்கள் பிடித்து பார்த்தால் கைகளுக்கு அகப்படுவது தண்ணீர் மட்டும்தான். அப்போ தண்ணீர் என்பது மழையானது எப்படி? மழை என்பது ஒரு வேகத்தின் காரணமாக சொட்டு சொட்டாக வேகமாக வடியும் போது அது மழை என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ மழை என்பது எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. இது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு வேகத்தின் காரணமாக மழை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ வெயில் அதிகம் என்கிறதுனால வேர்வையாக இருக்குது, சூடு உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உடம்புக்கு உணர்ந்த சூடை உஷ்ணத்தை நாங்கள் வெயில் அதிகம்ன்றனால உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வெயில் என்கிற போது அங்கே வர்ணம் சத்தம் எல்லாமே இணைந்தது தான் இது. அப்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஸ்பாக் ஒன்று தான் மனது. இப்போ மனது என்பது இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு ஸ்பாக்கு. அப்போ இந்த ஸ்பாக் என்பது இது வேகமாக சுழலுகிறது. இப்போ இது அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. மனதும் இங்கே வேகமாக சுழலுகிறது. அப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் பந்தம் ஒன்றை பற்ற வைத்து அதை சுழற்றினால், கம்பியால் கற்றி பந்தம் ஒன்றை பற்ற வைத்து அதை சுழற்றினால் அது ஒரு வட்ட வடிவமாக சுழலும். அப்போ அது வட்ட வடிவமாக சுழலும் போது நாங்கள் அங்கே ஒரு வட்ட வடிவத்தை காண்கிறோம். அப்போ வட்ட வடிவம் அங்கே உண்மையாக இருக்கிறதா? இல்லை, அங்கே இருப்பது ஒரு பந்தம் மட்டும்தான். பந்தம் எரியும் பந்தத்தை நாங்கள் சுற்றும் போது அங்கே எங்களுக்கு தெரிவது வட்ட வடிவம். வட்ட வடிவம் என்பது ஒரு வேகத்தின் காரணமாக உருவானது. அப்போ இந்த வேகத்தின் காரணமாக உருவான வட்ட வடிவம் என்பது அங்கே இல்லை. அப்போ இதுதான் மாயை, இதுதான் மனதின் மாயை. அப்போது நாங்கள் மனதின் மாயை இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மனதின் மாயைக்கு தான் நாங்கள் இந்த வேகத்தின் காரணமாக எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுதான் வேகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மலை என்பது ஒரு வேகம். இதே போல் ஆறு என்பது ஒரு வேகம். ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, தண்ணீர் பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அதை நாங்கள் பிடித்து பார்த்தால் தண்ணீர் தான் எங்களுக்கு கைகளால் உணர முடியும். அப்போது தண்ணீர் ஆறு எங்கே இருக்கிறது? ஆறு என்று ஒன்று கிடையாது. அது வேகத்தின் காரணமாக நாங்கள் இன்றைக்கி இருக்குது, ஆறு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது அந்த வேகத்தின் காரணமாக உருவானது. அப்போ இதே போலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த மனம் என்பதும் வேகத்தின் காரணமாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது நினைத்து கொண்டிருப்பது எங்கேயும் இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி முதலில் தெரிந்து கொள்கிறோம். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார். அப்போ இவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது, உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ தெரிந்து கொண்டவர் மனதும் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர். அப்போ மனதில் இருந்து அவர் மனம் என்பது துஷ்டி என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ இது தான் ஆத்ம துஷ்டி. ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை, இதுதான் ஆத்ம துஷ்டி என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டவர். அவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டவர் மீண்டும் அந்த துஷ்டிக்கு அகப்பட மாட்டார். அவர் மீண்டும் அந்த மனதில் இருந்து விடுதலை அடையும் வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும். இது சத்தியத்தின் தன்மை. இது சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு மீண்டும் அவருக்கு மாயைக்கு அகப்பட மாட்டார், பொய்யில் அவர் வாழ மாட்டார். அவர் அந்த உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்த போது அவர் அந்த துஷ்டிக்கு மீண்டும் போக மாட்டார். அவர்தான் பட்டிசோத்தைக்கு வருபவர். இதுதான் பட்டிசோத்தை. இதுவரைக்கும் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று வாழ்ந்த இந்த மனிதர் அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருந்ததை போல போய்கொண்டிருந்தார். அப்போது இந்த சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர், இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து கொள்பவர், அவர் என்ன செய்கிறார்? பட்டிசோத்தைக்கு வரார். ஆற்றின் மறுபக்கம் மேல் நோக்கி புறப்படும் வழிக்கு இவர் வருகிறார். அப்போது அவர் இந்த வழிக்கு வந்தவர் மீண்டும் அங்கே நிற்க மாட்டார் எங்கேயுமே. அவர் இந்த வழியில் பயணம் செய்ய தொடங்குவார்.
அது வெளியில் நடக்கிற கதை இல்லை, இது உள ரீதியிலான மாற்றம். இது உங்களுக்குள் நீங்கள் இதை கேட்டு இதை பரிசீலனை செய்து பார்த்தால் உங்களுக்குள் உறுதியாகும் சத்தியம் இது. பகவான் புத்தர் அவர்கள் ஒரு சிலபஸையோ ஒரு கற்பனை கதையோ எங்களுக்கு போதனை செய்யலை. இது அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் ஒரு நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த பக்கமாக நாங்கள் சத்திய ஞானம் அடைந்தவர் குருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார். அதாவது சத்திய தர்மத்தை தெரிந்து கொள்பவர், மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவர் சத்திய ஞானம் அடைகிறார். அவர் சத்திய ஞானம் அடைந்தவர் அங்கே நிற்க மாட்டார். அவர் மேல் நோக்கி புறப்படுவார், ஆற்றில் மேல் நோக்கி புறப்படுவார். படிசோத்தையில் அவர் பயணம் செய்வார். அப்போ அந்த பயணத்தை மேற்கொள்பவருக்கு வெளியில் எங்கேயும் ஏதும் கிடையாது. அப்போ மனதில் மீளும் வழியில் தான் இவர் பயணம் செய்கிறார். அப்போ மனதில் மீளும் வழியில் இவர் பயணம் செய்யும்போது அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்திய ஞானத்தில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது இவரும் அங்கே இல்லை. அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அவரும் இல்லை. அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில தான் அவர் இருந்தார். அப்போ அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டதன் பிறகு இப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது பகவான் புத்தர் கூறுகிறார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்று பார்த்தால் வெளியில் மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அப்போ அந்த எண்ணம் தான் நான், அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போ மாமரம் என்பது சத்தமும் வர்ணமும் வாசனையும் சுவையும் குளிரும் உஷ்ணமும் இறுக்கமான இந்த தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம் என்பதை இந்த பகவான் புத்தரின் தத்துவத்தை தெரிந்து கொள்பவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ தெரிந்து கொண்டதன் பிறகு மாமரம் என்பது வெளியில் இல்லை, அப்போது மனசில் தான் இருக்குது என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது மாமரம் என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடையும் போது வெளி உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். மாமரம், வாழை மரம், தென்னை மரம், மேசை, கதிரை, கட்டில், மெத்தை இவை அனைத்தும் இந்த உலகத்தில் நாங்கள் எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை உணர்கிறோமோ அவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது என்ற சத்திய ஞானம் அடைகிறார் இவர்தான். சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இவர்தான். அப்போ இதுதான் சத்திய ஞானம். அப்போ வெளி உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ காம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா என்பது அவருக்கு பரிசளிப்பதற்கு அவருக்கு கர்ம பூமி இல்லை. அப்போ கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு தான் வருகிறார். அப்போ சத்திய தர்மம் இங்கே தான் அவருக்கு திறக்கப்படுகிறது. சத்திய ஞானம் அவர் அடைந்தவருக்கு தான் சத்திய தர்மம், சத்திய தர்மத்தின் வழியில் பயணம் செய்யும் வழி அவருக்கு தான் திறக்கப்படுகிறது. அப்போ அந்த வழியில் தான் அவர் பயணத்தை மேற்கொள்ள புறப்படுகிறார். அப்போ அந்த வழியில் பயணம் செய்ய தொடங்கும் இவருக்கு வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு இது அனைத்தும் கற்பனை, வெளியில் எங்கேயுமே எதுவுமே இல்லை என்றதை புரிந்து கொண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மையாகாது. அப்போ உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தை தான் இவர் சத்திய ஞானம் வழியாக அடைகிறார். அப்போ இது அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டவருக்கு உலகம் வெளி உலகம் உண்மையாகாது. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை, மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்பவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போ மனதில் இருக்கிறது என்ற நிலைக்கு வந்தவர் அவருடைய மனதில் எண்ணங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிறது. அப்போ இதை வெளியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு அப்போ நேத்தம்ம நேசு அமஸ்மி நேசுவமயத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்ற இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்ளுகிறார். இதுதான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ இதுதான் ஆன்ம என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். இப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு இங்கே நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, இந்த உடம்புல நான் என்று ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ உடம்புல நான் இல்லை, அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். இவ்வளோ காலமாக இப்படித்தான் நான் இருந்தேன். அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற போது அந்த வெளி உலகத்தில் அவர் விடுதலை அடைகிறார்.
வெளி உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைந்த போது வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, எங்கே எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் அவருக்கு அது உண்மையாகாது. அப்போ உண்மையாகாத சத்தியத்துக்குள் வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைந்த இவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்ய தொடங்குகிறார். மனதில் மீளும் வழியில் பயணம் செய்கிறார். அப்போ மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவர் சத்திய ஞானம் அடைந்தவர். அப்போ மனதின் மேலும் வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார். இப்போ மனதில் மேலும் வழியில் பயணம் செய்வது என்பது நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. இது முற்று முழுதாக பகவான் புத்தர் கூறுகிறார்கள், முற்று முழுதாக இது நடைமுறையில் தான் இருக்கிறது. இது ஒரு சிலபஸோ கற்பனை கதையோ எதுவுமே இங்கே கிடையாது. இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இந்த பக்கம் நீங்கள் சத்தியத்தோடு இணைந்து செயல்பட்டால் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கையாள முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் இது உறுதியாகும். அப்போ இதை தவிர உங்களுக்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இதை தவிர சத்தியம் ஒன்று கிடையாது. காயன மக்கோ அயம் பிக்கவை என்ற ஒரே வழி இதுதான், சத்திய தர்மம் இதுதான். அப்போது மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் இவர் வேலை செய்வார், தொழில் பண்ணுவார், எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார். அப்போது அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். அப்போ நடக்கும்போது உதாரணமாக ஒரு கூலி தொழில் செய்யும் வேலையாளி இருக்கிறார், வேலை செய்பவர். அவர் தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டிருப்பார். அவர் குடும்பத்தவர், அவர் ஒரு தகப்பன் என்று சொல்லுவோமே. அப்போ அவர் வேலைக்கு போவார். அவர் வேலைக்கு போனதன் பிறகு வேலைகளை அவர் செய்வார். அப்போ வேலை செய்பவர் என்று அங்கே ஒருத்தர் இல்லை. அவருக்கு கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது, எல்லாமே சென்சர்கள் அனைத்தும் இயங்கும். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் வழக்கம் போல் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார், எல்லா வேலைகளையும் செய்வார். செய்யும்போது இப்போ அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னால், பசி என்பது ஒரு எண்ணம் தான். பசி என்பது ஒரு எண்ணம். அப்போ இந்த பசிக்கிறது, சாப்பிடணும் அப்படின்றது எண்ணங்கள். அப்போ இது ஒரு உணர்வு பூர்வமாக வருவது. பசி என்பது உணர்வு பூர்வமாக வருவது. அப்போ அந்த உணர்வு என்பது அவருக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அப்போ தோணும் போது அவர் என்ன செய்கிறாரு, சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சோறு சாப்பிட்றாரு. அப்போ சாப்பிடுவது கைகளில் எடுத்து வாய்க்குள்ளே அவர் வைக்கிறாரு. அப்போ மென்று விழுங்கும் போது இங்கே ஒரு சிஸ்டம் தான் நடக்குது. அப்போ மென்று விழுங்கியதன் பிறகு இது வயிற்றுக்குள்ளே போகுது, அங்கே ஜீரணம் அடைந்து பின் வழியாக டொய்லெட்டுக்கு போயிட்டு சேருது. அப்போ இந்த சிஸ்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அப்போ ஒரு தாகம் என்கிற போது அவருக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு தோணுது, ஒரு உணர்வு வருகிறது. அப்போ தண்ணீர் வாய்க்குள்ளே ஊற்றுறாரு. அவ முன் வழியாக அது பின்னுக்கு போகுது. அப்போ இந்த சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது. இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. இங்கே ஒரு வழிமுறை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வழிமுறைக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ நான் சாப்பிடுவதென்று இங்கே ஒன்று இல்லை, நான் தண்ணீர் குடிப்பது என்று இங்கே ஒன்று இல்லை, நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காசு தேடுறேன், நான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற கதை இங்கே இல்லை. நான் என்பது இங்கே இல்லாமல் போகிறது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு அவர் உருவாகுகிறார், இந்த சிஸ்டத்தை அவர் கையாளுகிறார். அப்போ இந்த சிஸ்டத்தில் அவர் நான் எங்கே இருக்கிறேன் என்ற ஒரு தேடலோடு அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு. அப்போ இதை எங்கே திரும்பி பார்த்தாலும், எப்படியெல்லாம் செய்து பார்த்தாலும் நான் என்று இங்கே ஒருத்தர் அகப்பட மாட்டார். இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, இந்த சிஸ்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது மெஷினை போல், இந்த மெஷின் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த கரண்ட் இருக்கும் வரை மெஷின் ஓடிக்கொண்டு இருக்கும். சுவிட்சை ஆன் பண்ணால் ஓடிக்கொண்டு இருக்கிறது போல் இந்த சிஸ்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர இதை இயக்குற ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ இதை புரிந்து கொண்டு இவர் இந்த நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாளுகிறார். இப்போ சத்தியத்தை கையாளுதை எங்கே செய்து என்னத்தை செய்து பார்த்தாலும் எங்கேயும் ஏதும் இல்லை. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு குடும்பத்தவர்னு பார்த்தா அவர் மகன் இருக்குது, மகள் இருக்குது, அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, கணவன் மனைவி இப்படி இருக்காங்கன்னு வைப்போமே. அப்போ அவங்கள பற்றி இவருடைய எதிர்பார்ப்புகள் அவருக்கு இருக்காது. அதாவது அவருடைய கடமையை அவர் செய்வாரே தவிர, அவருடைய கடமை அவர் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இருந்தால் அவருடைய கடமை அது
சமூகத்தில் நடந்து கொள்கிற விதம், அந்த விதத்திலிருந்து அவர் மீள மாட்டார். அது வழக்கமாக நடப்பது போல் சமூகத்தில் சமுதாயத்தில் எப்படி அவர் நடந்து கொள்ளணுமோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது அதே போல் அவர் நடந்து கொள்வார். அப்போது இந்த குழந்தைகளோட படிப்பு, அவர்களுக்கு தேவையானதுகளை செய்யணும், அவர்களுக்கு மனைவிக்கு, குடும்பத்தவருக்கு, தாய் தகப்பனுக்கு எல்லாத்தையுமே தேவையான விடயங்களை அவர் செய்யணும். அதை செய்து கொண்டு அவர் செயல்படுவார். அப்போது அந்த செயல்படும் போது அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே தவிர அதன் மீது உள்ள எதிர்பார்ப்போ, அதன் மீது உள்ள தாய் தகப்பனுக்கு இன்றைக்கி உள்ள தாய் தகப்பனுக்கு என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும், நல்ல ஆளாக்கணும், நல்ல படிக்க பெரிய ஆளாக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்ற கனவுகளை வளர்த்து கொண்டு வாழ்வது தான் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுதான் மூடத்தனம். அப்போது இந்த மூடத்தனத்திலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போ மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த சத்தியத்துக்குள் அவர் பிரவேசிக்கிறார். சத்தியத்தோடு அவர் இணைந்து செயல்படுகிறார். அப்போ சத்தியத்தோடு அவர் இணைந்து செயல்படும் போது அவர் அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ மனதில் தான் இருக்கிறது என்ற அனைத்தும் வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது என்ற சத்திய ஞானம் அடைந்தவர் மனதின் மீளும் வழியில் பயணம் செய்யும் போது இவருக்கு மனதில் இருக்கிறதா என்பதை பார்த்து தேடி தேடி பார்க்கும்போது மனதிலும் இல்லை என்ற உணர்வுக்கு இங்கே விழித்து கொள்ளுகிறார். அப்போது மனதில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது பிள்ளைகள் மீது எதிர்பார்ப்புகள் இல்லை, கனவுகள் இல்லை. அவருடைய கடமை என்னவோ அதை செய்வார். பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பார், அதை பெற்றுக் கொடுப்பார். ஆனால் நீ இதை செஞ்சே ஆகணும், நீ இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஒன்று அவருக்கு கிடையாது. கட்டாயத்தில் அவர் இல்லை. அவர் இருப்பது இந்த நொடியில். இந்த நொடியில் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். இந்த நொடியில் விழித்து கொண்டவர் நொடிக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டு அந்த நொடியில் இருப்பார். அவர் எதிர்காலத்துக்கோ இறந்த காலத்துக்கோ போக மாட்டார். அப்போது பிள்ளைகள் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், தாய் தகப்பன் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை இவர் மூலியம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவர் இருப்பது அணைந்து, அந்த தீயில் வெந்து கொண்டு அல்ல அவர் இருப்பது, அணைந்து இருக்கிறார். அப்போ அணைந்தவருக்கு அந்த தீ இங்கே இல்லை. அப்போது மனதில் எரிந்து கொண்டிருந்த தீயிலிருந்து தான் அவர் அணைகிறார். அப்போ பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பட்டம் பெற்று கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் அவர்கிட்ட கிடையாது. அப்போ நோக்கங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மனதிலிருந்து விடுதலை அடைகிறார். மனதிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் தான் இந்த நொடிக்குள் விழித்து கொள்பவர். அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டு அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். அவர் மனதிலிருந்து விடுதலை அடைந்தவர். இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்தவர் இடமிருந்து அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ தான் இங்கே அணையப்படுகிறது. அது முற்று முழுதாக இங்கே தீ அணைந்ததன் பிறகு அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அப்போ இந்த இனிமையான சுவையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு வழங்கினார்கள். அவர் இருப்பது இனிமையான சுவையில். அப்போ மனதில் இருப்பது எதுவும் கிடையாது. மனதும் இங்கே ஒரு சென்சர் தான் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற 6 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களில் இருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தால் உலகத்திலிருந்து விடுதலை அடைவோம் என்கிற இந்த சத்தியத்தை அவர் கையாண்டு அவர் நடைமுறைக்கு வந்தவர். அப்போ கையாண்டு நடைமுறைக்கு பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு வந்தவருக்கு மீண்டும் எங்கேயும் ஏதும் உண்மையாகாது. அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர். அப்போ ஏதுமே எங்கேயுமே இல்லாத போது அவரும் இல்லை, அவர் இந்த நொடிக்குள் இருக்கிறார். அப்போ அவரும் இல்லை இங்கே. அப்போ அவரும் இல்லை என்றால் அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். இந்த மெஷினை போல் அவருடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ அதுக்கு சொந்தக்காரர் இல்லை, சொந்தக்காரர் எங்கேயுமே இல்லை. அப்போ சொந்தக்காரர் இல்லை என்றால் அந்த சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கும். இந்த மூச்சு நிற்கும் வரை இந்த சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்கும், மெஷின் ஓடிக்கொண்டே இருக்கும், கரண்ட் இருக்கும் வரைக்கும். அப்போது கரண்ட்டு இல்லைன்னு சொன்னால் மெஷின் நின்றும். அதே போல் மூச்சு நின்ற பிறகு இந்த மெஷின் ஆஃப் ஆயிரும். அப்போ
இந்த உடம்பு இந்த சென்சர்கள் இயங்க மூச்சு நிற்கும் வரை இந்த சென்சர்கள் இயங்கும். மூச்சு நின்றதன் பிறகு சென்சர்கள் செயல் இழக்கப்படும். செயல் இழந்ததன் பிறகு அவர் மறுபிறவைக்கு போக மாட்டார். அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய நிர்வாணம். இப்போ இந்த நிர்வாணம் அடைவது என்பது இதுதான். இப்போ இதை நீங்கள் எங்கேயுமே போயிட்டு தேடக்கூடியது அல்ல, எங்கேயுமே கிடையாது. இது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு சத்திய தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இந்த நிர்வாணத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து முற்றும் முழுதாக மனதில் இருந்து விடுதலை அடைய முடியும். இப்போ மனதில் இருந்து விடுதலை அடைந்த நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்தா நீங்கள் என்று நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. இவை அனைத்தும் உற்பத்தி நிலையங்கள். நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. இப்போ நான் என்று ஒருத்தர் இல்லை என்றால் இந்த உற்பத்தி நிலையங்கள் செயல்படும். கண்களுக்கு வர்ணம் தெரியும், காதுக்கு சத்தம் கேட்கும், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் சென்சர்கள் இயங்கும். ஆனால் எனக்கு கேட்பது என்று கிடையாது. நான் பார்க்கிறேன் என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போ எனக்கு நான் உணர்கிறேன், நான் தான் சாப்பிட்றேன், எனக்கு அது வேணும், இது வேணும். எனக்கு சிக்கன் இல்லாமல் சாப்பாடு இறங்காது, எனக்கு பீட்சா இல்லாட்டி எனக்கு அது பிடிக்காது, பர்கர் இல்லாட்டி எனக்கு செட் ஆகாது அப்படின்ற கதையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் எது கிடைக்குதோ அதில் அவர் மகிழ்ச்சி அடைவார், அவர் இன்பம் அடைவார், இன்பம் அடைவார். எது கிடைக்குதோ அதில் அவர் இன்பம் அடைவார். அவர் தான் நொடிக்குள் விழித்து கொண்டவர். அந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு அந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் விடுதலை அடைகிறார். உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் நொடிக்குள் விழித்து கொள்கிறார், சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ சத்தியமும் இவரும் ரெண்டு கிடையாது. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. உலகம் உண்மை இல்லை என்றால் நானும் இங்கே இல்லை. அப்போது நானும் இல்லை என்றால் எங்கேயாவது ஒன்று இருக்குதா? எங்கேயுமே எதுவுமே கிடையாது, எங்கேயுமே எதுவுமே ஒன்றுமே இல்லை. அப்போ இதுதான் நிஸ்ஸத்தோ நிஜ்ஜீவோ சுஞ்சோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். நிஸ்ஸத்தோ நிஜ்ஜீவோ சுஞ்சோ என்றால் ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை. ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை. ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அப்போது என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, எங்கேயுமே எதுவுமே இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் காம்பீரமானது, பரம சத்தியம். பகவான் புத்தர் கூறிய 2500 வருடங்களுக்கு போதனை செய்த சத்திய தர்மம் இதுதான். அப்போ இது இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள். இந்த உலகத்துக்கே இந்த சத்தியம் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது. துர்லபம் மனுசத்தம் துர்லபம் சத்தர்ம சிரவணம் துர்லபம் பிரதிரூப தேச வாசோச்ச துர்லபம் சனசம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. இந்த செனை என்கிற அந்த நொடிக்குள் விழித்து கொள்பவர், இந்த நொடிக்குள் விழித்து கொள்பவர் சத்தியத்தோடு இணைகிறார். அப்போ இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வழங்கியது இந்த சத்தியத்தை தான். அப்போ இதை உங்களும் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் உங்களை தவிர நீங்கள் இந்த உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். உலகத்தை வெல்வது என்பது மரணத்தை வெல்வது என்பது. மரணத்தை வெல்கிறார் என்றால் அவருக்கு மீண்டும் மரணம் கிடையாது. ஏனென்றால் மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை. இதுதான் சத்தியத்தை தன்மை, சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை. மரணத்தை வென்றவருக்கு மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை. ஏனென்றால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு உறுதியானதன் பிறகு அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைந்த பிறகு அவர் மரணத்திலிருந்து தான் விடுதலை அடைகிறார். பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடையும் போது அங்கே சித்தார்த்தர் கிடையாது. சித்தார்த்த தாபசர் இழந்துதான் புத்தர் உருவாகுகிறார். அப்போ புத்த சுபாவத்தை அடைவது சித்தார்த்தர் கிடையாது, சித்தார்த்தர் இழக்கப்படுகிறார். அங்கே இழந்த பிறகுதான் உயிர் அங்கே இழக்கப்படுகிறது. இழந்ததன் பிறகு புத்தர் அங்கே புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ புத்த சுபாவத்துக்குள் கடவுளா, மனிதனா, இறைவனா, ஆண்டவனா, அல்லாவா யாருமே இல்லை. எங்கெங்கேயும் அங்கே ஒருத்தர் கிடையாது. அப்போ ஒருத்தர் கிடையாது என்றால் அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைதான் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம். அப்போ அந்த சுபாவத்தை அடைந்தவர்
அவரும் இல்லை. அப்போ அங்கே ஒருத்தர் கிடையாது. இதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு உலகம் உண்மையாகாது. உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார், மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். ஏனென்றால் மரணிப்பதற்கு அவரும் இல்லை. இப்போ உலகம் இருக்கும் வரை அவர் இருந்தார். அப்போ உலகம் இருந்தால் அந்த உலகத்தில் நான் இருந்தேன். அப்போ அந்த உலகத்தில் பிறப்பேன். நான் இருந்தேன் பிறப்பேன், இருந்தேன் பிறப்பேன். அப்போ பிறப்பு இறப்பு சம்பவம். நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருந்தேன் உலகம் இருக்கும் வரைக்கும். அப்போ உலகத்தை வென்ற பிறகு 3 உலகம், காம பூமி, ரூப பூமி, அரூப பூமி என்ற 3 உலகத்தையும் 3 பூமிகளையும் வென்றதன் பிறகு அப்போ மரணிப்பதற்கு எனக்கு பிறப்பதற்கு எனக்கு உலகம் ஒன்று இங்கே கிடையாது. அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து தான் விடுதலை அடைகிறேன். அப்போது பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் அப்போ நான் இங்கே மரணத்தை கையாளுகிறேன். இதுதான் மரணத்தை கையாண்ட சுபாவம், புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார், மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது இதை கேட்கும் உங்களுக்கு கேள்விகள் எழும், பிரச்சனைகள் வரும். சத்தியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுக்கு கேள்விகள் எழும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கேள்வி எழும்போது எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை இன்னும் உங்களுடைய பிரச்சனைகளை, கேள்விகளுக்கு பதில் எங்களால் வழங்க முடியும். அப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டு இதை கையாண்டு இதை முயற்சி பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் உலகத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள், மரணத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அங்கே இருப்பது ஒன்றுமில்லை, ஏதுமில்லை என்றால் அங்கே இருப்பது ஏதாம் சாந்தாங் ஏதாம் பிரணீதாங் யதிதம் சப்ப சங்கார சமத்தோ என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த பிறகு சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான். அப்போ இவர் தான் அந்த எளிமையான தன்மையில் வாழ்பவர், எளிமைக்கு வந்தவர், ஆடம்பரத்திலிருந்து எளிமைக்கு வந்தவர். அவர் எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடைவார், இன்பம் அடைவார், ஆனந்தத்தில் தான் அவர் இருப்பார், இந்த நொடியில் இருக்கிறார். அப்போ இதுதான் இந்த சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் கூறிய இந்த சன சம்பத்தி என்ற இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு இந்த சன சம்பத்தி என்கிற இந்த சத்தியத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போ சத்தியமும் இவரும் 2 கிடையாது, 2ம் ஒன்று தான். அப்போ புத்தர் என்றால் சத்தியம்தான், சத்தியம் என்றால் புத்தர் தான். அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த இவர் ஸ்ராவக புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ சத்தியம் என்று இங்கே ஒன்று, சத்தியம் ஒன்று, இவர் என்று இங்கே 2 கிடையாது, 2ம் ஒரே சுபாவம். இந்த சுபாவ தர்மத்தோடு அவர் இணைகிறார். அப்போ சுபாவ தர்மமும் இவரும் ஒன்று தான். அப்போ இவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, சுபாவ தர்மத்தோடு அவர் இணைந்து விட்டார். அப்போது சுபாவ தர்மத்தோடு இணைந்து விட்டார் என்று ஒருத்தர் கிடையாது, அதுவும் துஷ்டிக்குத்தான் போகுது. அப்போ இன்றைய மனிதர்கள் இதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்காங்க. அந்த துஷ்டிக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. சுபாவ தர்மமும் இவரும் ஒன்றுதான் என்றால் அவர் இந்த உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். அப்போது இதுதான் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்தை அடைந்ததன் பிறகு அப்போ எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே எங்கேயுமே கிடையாது. அப்போது சரி பிழை என்ற 2லும் அவர் விடுதலை அடைகிறார். அப்போ பிழையானவர்கள் தான் மனிதர்கள் அனைவரும். உலகத்தில் எங்கே எடுத்து பார்த்தாலும் எல்லாமே பிழை பிழை பிழை. அப்போ யாருமே சரியில்லை. அப்போ சரியில்லாத பிழையான வழியில் தான் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்போ பிழையான வழியில் போய்கொண்டு இவர்கள் சரியானதை எதிர்பார்த்தால் அது எங்கேயுமே நடக்காது. அப்போ இவர்களுக்கு எந்த நாளும் இருப்பது துன்பம் மட்டுமே, இவர்களுக்கு கிடைப்பது துன்பம் மட்டுமே. அப்போ அந்த துன்பத்தை நோக்கித்தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்பவர் துன்பத்திலிருந்து தான் விடுதலை அடைகிறார். அப்போ மனதிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார், துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறார், நிர்வாணம் அடைகிறார். இதுதான் இந்த நிரந்தரமான வழிக்கு அவர் வருகிறார். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று. அந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு ஏதான் சாந்தங் ஏதம் பிரணீதம் யதிதான் சப்ப சங்கார சமதோ என்ற இந்த சாந்தமான இனிமையான அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் மூச்சு நிற்கும் வரை அவருடைய செயல்பாடுகள் செயல்படும், அவருடைய சென்சர்கள் இயங்கும். அவர் எந்த காரியத்தில் இருக்கிறாரோ அந்த காரியம் அவரிடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் நடக்கும். அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில், அவர் இருப்பது நிர்வாண சுவையில்.
அப்போ இதுதான் நிர்வாண சுவை. அப்போ நிர்வாணம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. நிர்வாணம் என்றால் ஏதும் அப்படி ஒன்று கிடையாது. நிர்வாணம் என்று ஒன்று இல்லை. மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைய மனிதர்கள் வாழ்வது மனதில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ அணைவது தான் நிர்வாணம் அடைவது என்பது. அப்போ மனிதர்கள் வாழும் அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு வருகிறார். பகவான் புத்தரின் சத்தியத்துக்கு வருகிறார். அப்போ அந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.